ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். என்ன செய்வேன் என்று சொல்லி பயத்தினால் உங்களுடைய இருதயம் நிரம்பி போயிருக்கலாம். உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காண செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாக இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். அப்பா, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். அப்பா, விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் அற்புதத்தை காண செய்கிறார். ஆமேன்.